வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இசை பயிலுவதால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இசை பயிலுவதால் சில விதமான தட் இஸ் ஃபோக்கஸிங் மைண்ட் செட், அப்புறம் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு இன்ஹிபிஷன்ஸ்லேருந்து வெளியில் வர முடியும், ஃபியர் குறைஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம், ப்ரீஃப்ரண்டல் லோபு கிளாரிட்டி இருக்கும். தாட் ப்ராசஸில் கிளாரிட்டி இருந்தால் இது எல்லாமே தொடர்ச்சியாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் முதல்ல கிடைக்கக்கூடியது வந்து கிரியேட்டிவ் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங்னு என்ன, ஒரே விஷயத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி செய்வாங்க, நம்மளோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும், சிறப்பான செய்திகளை நம்மளால் அதில் செய்து தர முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டால், அந்த இசையோட ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா, ஒரு நோட்டுன்றது சொன்ன மியூசிக் என்ன சொன்னாலே இட் இஸ் அ மாடிஃபைடு இல்லை ரிஃபைன்டு சவுண்டு. அது கூட ஒரு ஒலி தான், ஆனால் அந்த ஒலியை வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே சொல்லணும். அதே மாதிரி அந்த ஒலியோட அது எடுத்து கொடுக்கக்கூடிய நோட்டோட வேகம் வந்து இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்கணும். யாராக இருந்தாலும் irrespective ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் கண்டிஷன், நீங்கள் அதே ஃப்ரீக்வன்சிக்குள்ளே அந்த நோட்டை வாசிக்கவோ இல்லை உச்சரிக்கவோ பாடவோ தெரிஞ்ச பிறகு தான் அது வந்து இசையினை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சில பேசிக் என்ன கிராமர், பேசிக் சயின்ஸ் அதில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு நம்ம அடியொற்றி அதுபோல் சில செய்திகளை நம்ம செய்ய முடியும், சில விஷயங்களை வெளிக்கொணர முடியும். அப்படின்னா அந்த நேரத்தில் ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் இருக்குது, நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், இதெல்லாம் சிறப்பாக அடையும். அதாவது ரைட் ஹெமிஸ்பியருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செய்திகள். அதனால கிரியேட்டிவ் திங்கிங்ன்றது எளிதாக நம்மளுக்கு கை கொள்ள முடியும். அடுத்தது, இதனால என்ன ஆகும், ஃபோக்கஸிங் மைண்ட் செட் வரும். ஃபோக்கஸிங் மைண்ட் செட் இருந்தால் தான் நம்மளோட ஒரு விஷயத்தை கவனம் சிதறாமல் என்ன உன்னிப்பாக கவனிக்க முடியும். உன்னிப்பாக கவனித்தாலே அதனோட எண்டு ப்ராடக்ட் என்ன, அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷன் இருந்து எப்படி இருக்கும், முதல்ல ஃபோக்கஸிங் மைண்ட் செட் வந்த பிறகு கவன சிதறல்களை குறைத்தபாடு தான் கவனமே ஏற்படும். கவனம் வந்த பிறகு தான் அதில் என்ன இருக்கும், அட்டென்டிவ்னஸ் வரும். அட்டென்டிவ்னஸ் வந்தாலே கிரியேட்டிவ் திங்கிங் பின்னாடி அதனோட ப்ராடக்ட், ஒரு சாமான் செய்கிறோம், 2-3 விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி எண்டு ப்ராடக்ட் அதோட அட்டென்ஷன் கிடைச்சிடும். இந்த அட்டென்ஷன் கிடைக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்க முடியும். கூர்ந்து கவனிச்சா எளிதாக புரியும். அதனால கிரியேட்டிவ் திங்கிங், ஃபோக்கஸிங், அட்டென்ஷன் ரெண்டும் வரும். இதனால என்ன ஆகும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை சோஷியல் ஸ்கில்ஸ் போல எளிமையாக நம்ம கற்றுக்க முடியும். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், சோஷியல் ஸ்கில்ஸ் என்ன சொன்னால், சோஷியல் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மாடிஃபை அவர் பர்சனாலிட்டி அப்படின்னு. மனுஷங்களோட பழக தெரியலன்னா அந்த என்ன ஆகும், பர்சனாலிட்டிக்கு அங்கே தன்னுடைய ஆளுமை திறனை வெளிக்காட்ட முடியாது. ஆளுமை திறனை வெளிக்காட்டினாதான் யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்தாதான் அதில் சிறப்புத்தன்மை வெளிவரும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இசை பயிலுவது அத்தியாவசியம் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். ஆனால் எல்லாருமே பெரிய இசை மேதியாவோ இசையை வந்து ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாவோ சமுதாயத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்தை அது மூலமாக அடையக்கூடியவங்களோ இருக்க முடியாது. இட் இஸ் நாட் எவரிபடிஸ் கப் ஆஃப் டீ. டாம், டிக் அண்ட் ஹாரி cannot become a பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக வர முடியாது. ஆனால் சிறப்பான பழக்கம், தொடர்ந்து பழக்கம், இது ரெண்டுமே நம்மளோட இருந்ததுன்னா நம்மளோட சுய முன்னேற்றத்துக்கு அது பெரிய அளவில் பயன்படும். அதனால கிரியேட்டிவ் திங்கிங் வரும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் என்ன எளிமையாக நம்ம கை கொள்ள முடியும். அதனால சோஷியல் இன்டராக்ஷன் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அது என்ஹான்ஸ் பண்ணுறது இல்லையா, அதனால நம்மளுக்கு என்ன சோஷியல் லேர்னிங், சோஷியல் இன்டராக்ஷன் சரியான அளவில் இருக்கும். அதனால என்ன ஆகும், நம்மளோட பர்சனாலிட்டி, ஆளுமை திறன் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துக்கிட்டே வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.